ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சி எடுக்கலாமா இல்லை பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். என்ட்ரி எது, எக்ஸிட் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நாளைக்கு எப்படி ப்ராஃபிட்டபிள் டேவாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான பேசிக் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம இதில் பார்த்துடலாம். எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நான் நேற்று அனலைசிஸ் வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டபுள் பாட்டமோட லெவல் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த லெவலில் போய் மார்க்கெட் ரீச் பண்ணோன்னு எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி இந்த 19,582 இந்த ரீஜன்லேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு அனலிசிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டே கேண்டில் போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதுசாக ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு சொல்கிறேன். க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ, வயலட் கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ, அதாவது இன்னி ட்ரேடிங் டேவோட ஹை லோ. சரிங்களா? டாட்டட் லைனில் இருக்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ட்ரெண்டு, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸ். நேற்று ஒரு பிரேக் அவுட்டு டோஜி டைப் ஆஃப் கேண்டில், இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு இப்போ எப்படி நம்ம 1 ஹவர்லேயே 15 மினிட்ஸில் டபுள் பாட்டம் மாதிரி பார்த்தோமோ, இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் எங்கே எதிர்பார்க்குறேன்னா, இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை நான் உங்களுக்கு வந்து கர்சரில் வைக்கிறேன் பாருங்கள் லெவலு. சரிங்களா? நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா 19,642 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் 19,682, அடுத்து 19,700. சரிங்களா? இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடந்துட்டு புல் பேக் கொடுக்குறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குங்கிறத வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து இன்றைக்கி எஃப்ஐஸ் வந்து செல்லிங்கில் வந்து 1,700 கோடி கிட்ட செல்லிங்கில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்களேன், இங்கேருந்து இந்த கேண்டிலோட ஹையை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்பயுமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. இப்போ எங்கே இருக்குது, இந்த ஹைக்கு மேலே தான் இன்னைய டேவோட கேண்டிலோட க்ளோசிங் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை இந்த டபுள் பாட்டம் லெவலான 19,642 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸாக. அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப 19,700 வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறுவதற்கு வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா? ஸோ இது நாளைக்கு எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள், இப்போ இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 19,587. இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நமக்கு மார்க்கெட் அடுத்து 19,640 போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் மேலே மூவ் ஆச்சுன்னா 19,680. சரிங்களா? அதுக்கு அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா 19,722 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது நம்ம வந்து நாளைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கறதுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிடுறேன். 15 மினிட்ஸில் நம்ம எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டம்லேருந்து இப்போ ரீசெண்டாக இது வந்துச்சு இல்லை, அந்த பாட்டமை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் என்ன மாதிரி பார்க்கணுன்னா, ஒரு லோ, ஹை, லோ, எகெயின் இப்படி மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா இங்கே நம்ம சொன்ன 19,640 அந்த ரீஜனையும், அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து 19,680 அந்த ரீஜனையும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது ஒரு இப்போ அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே டவுன் ட்ரெண்ட் ஆகுது, நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த இடம் சப்போர்ட்டாகவும் இருந்து இங்கே வர சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் என்ன மாதிரி பேட்டர்னை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணணுன்னா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இது வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி இந்த நெக் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் வந்து இந்த லைனை ரீச் பண்ண ட்ரை பண்ணணும்.
சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 19,586 இந்த டேவோட ஹைக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,640ஐயும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 19,680 இந்த இடத்துலையும் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 19,720 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா? இந்த லென்த் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஓகேவா? இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். அது வந்து 19,551 அடுத்து இந்த டேவோட லோ. சரிங்களா? இப்போ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,531. இந்த ரெண்டு லெவலும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த நெக்லைனான ப்ரீவியஸ் டேவோட அதான் இந்த டேவோட லோ பிரேக் அவுட் ஆகும். அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் எகெயின் வந்து சப்போர்ட் எடுக்க போகிற ரீஜன் 19,420 ரீஜன். சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்க ட்ரை பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட அனலைசிஸ் முடிச்சிட்டோம். நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நம்ம நேற்று அனலிசிஸில் நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இது வந்து நேற்றோட அனலிசிஸில் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எகெயின் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் இருக்குது. சரிங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆட்டால் இந்த லெவலையும் இது கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் இந்த லெவலையும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெய்லி கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிவிட்டு இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த டேவோட லோவை நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஓவரால் வியூவில் பேங்க் நிஃப்டியை பார்த்துட்ருக்கவங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். நம்ம இதை வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பார்க்குறப்போ ஓவரால் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பாருங்கள், நான் இங்கேருந்து இதை ஒரு லெஃப்ட் ஷோல்டராகவும் இதை நெக் லைனாகவும் ஹெட்டாகவும் எடுத்து இதை ரைட் ஷோல்டராக எடுத்தேன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டாக நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 44,780. இந்த ரீஜனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்க ட்ரை பண்ணும். அதே நேரத்தில் இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு லோ வந்து ஹையில் போய்ட்டுருக்கு. இந்த இடத்துக்கு மேலே ரெசிஸ்டன்ஸாக எடுத்து எகெயின் திரும்பிச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவலில் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு டே ஹைக்குள்ளே வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அதை 1 ஹவரில் காமிச்சிடறேனே. 1 ஹவரில் தான் நம்ம ஆக்சுவலாக அதை வரைஞ்சோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளார ஒரு ட்ரெண்ட் லைன் நான் இது வரைஞ்சிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? இதே லெவலை விட்டு மூவ் ஆகலை, ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளாரே தான் இருக்குது. சரிங்களா? இந்த லெவல் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்தையும் மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ஒரு நல்ல அப் ட்ரெண்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த வியூ கிளியராக புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 15 மினிட்ஸ் வச்சுட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லோவில் பாட்டமையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு லோ ஹை போச்சுன்னா இந்த லெவலு. ஓகேங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற ப்ரீவியஸ் வீக் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போய்ட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, மேலே பிரேக் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லை குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கேப் டவுன் ஆகுதுன்னா இன்னைய டேவோட லோ கட் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே வரும். இதுதான் பேங்க் நிஃப்டியில் ஃபாலோ பண்ண போகிற ட்ரெண்டு. பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, அது வந்து 44,566 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப அடுத்து 44,660 இந்த ரீஜனை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு.
அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுதுன்னா 44,700 வரைக்கும் மேலே ஏறும். சரிங்களா? 700க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்து 44,770 வந்து 780 வரைக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட்டோட மொமெண்டம் அப் ட்ரெண்டில் இருந்தால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் இதுக்கு மேலே மூவ் ஆகாமல் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 44,700க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா எகெயின் ஒரு கன்சல்டேஷனை கொடுத்து ரீச் பண்ணும், திருப்பி இந்த பாட்டம் லெவலில் ரீச் பண்ண வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 44,500க்கு கீழே இங்கே இருக்கல, இந்த லெவலுக்கு 500க்கு கீழே மூவ் ஆகிறப்ப 44,400 ஃபஸ்ட் டார்கெட்டு. சரிங்களா? அப்போவே என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துரும். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்த மார்க்கெட் ரீச் பண்ண போகிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 44,200. சரிங்களா? இன்பிட்வீனில் இருக்கிற இந்த 100 பாயிண்டில் ஒரு சின்ன கன்சால்டேஷன் நடக்கவும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதையும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். கன்சால்டேஷன் நடந்து டவுன் கொடுக்கும். இந்த டவுனு கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட்டு அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 44,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக நிஃப்டியோட வியூ, பேங்க் நிஃப்டியோட வியூ எப்படி நாளைக்கு அப்ரோச் பண்ணலாங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, கிளியராக புரிஞ்சிச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை லேர்ன் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.